ஓகே, அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, பப்பியை தூக்கிட்டு வந்துட்டேன். அது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கலாம், லேப்ரடாராக இருக்கலாம், இல்லை கோல்டன் ரிட்ரீவராக இருக்கலாம், ராட்வைலராக இருக்கலாம், ஷிட்ஸுவாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஸ்மால் ப்ரீட்லேருந்து பெரிய ப்ரீட் வரைக்கும் டாக்ஸ் இருக்குது. ஸோ குட்டியான ப்ரீட்ஸ் சிவாவா, ஷிட்ஸு இந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் பிளாடர் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த முதல் 3 மாதம் வரைக்கும் எவ்ரி ஹவர் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது சாப்பிடுதோ, தண்ணி குடிக்குதோ, விளையாடுதோ, தூங்கி எந்திரிச்சிருக்கோ, இந்த டைம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0 to 3 months அந்த 3 monthsக்கிட்ட இருக்கிற பப்பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12லேருந்து 14 மணி நேரம் தூங்கும். நீங்கள் அப்படி யோசிக்கணும். 12லேருந்து 14 மணி நேரம் வந்து நார்மலான டாக்ஸே தூங்கும். இது வந்து இந்த பப்பீஸ் வந்து சம்டைம்ஸ் 14 to 18 hours வரைக்கும் தூங்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு இடையில தான் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் இமேஜின் பண்ணுறது காலைல 9 மணிக்கு போகணும், 10 மணிக்கு போகணும், 11 மணிக்கு போகணும், அப்படி இமேஜின் பண்ணக்கூடாது. அது தூங்கிட்டு இருக்குன்னா விட்டுற போகிறீங்க. அது முழிக்கும் போது கூட்டிகிட்டு போகிறீங்க. ஓகே, அது போக இப்போ நீங்கள் ப்ளே டைம் பகலில் வந்து ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே சும்மா வெளியில் வச்சுருக்கீங்க, முழிச்சே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த 1 மணி நேரம் கூட்டிகிட்டு போகணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போகணும். இது ஆரம்பத்திலே இதை வந்து ஸ்ட்ராங்காக அந்த டாகோட மனசில் பதிய வைக்கிறதுக்கு உதவும்.